ஹாய் எவ்ரிவன். மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸு கிளாசிஃபிகேஷனில் என்னென்னு பார்த்தோம். அதை பற்றின ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலாவை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் டெரைவ் பண்ணால் தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை ஃபிட் பண்ணால் ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் 4 டெர்மினாலஜி பார்த்தோம். ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? ட்ரூ பாசிட்டிவ்னா என்ன? ஆக்சுவலாக அது பாசிட்டிவ், மாடலும் அது பாசிட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. ட்ரூ நெகட்டிவ்னா என்ன? ஆக்சுவலாக அது நெகட்டிவ், மாடலும் அது நெகட்டிவ்னு ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா என்ன? ஓகேங்களா? மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது பாசிட்டிவ், ஆனால் அது நெகட்டிவ், அதனால் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா மாடலை ப்ரெடிக்ட் பண்ணதை வச்சு தான் நம்ம சொல்லணும். மாடல் ப்ரெடிக்ட் பண்ணது பாசிட்டிவ், பட் ஆக்சுவலாக அது நெகட்டிவ், அதனால் நீ கண்டுபிடிச்ச பாசிட்டிவ் வந்து ஃபால்ஸ் ஆகிப்போச்சு. அப்போ ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்ன? மாடல் கண்டுபிடிச்சது நெகட்டிவ், பட் ஆக்சுவலாக அது பாசிட்டிவ். ஸோ மாடல் கண்டுபிடிச்ச நெகட்டிவ் வந்து என்னவாயிடுச்சு? ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால் Fn. ஸோ இப்போ அக்யூரசினா என்ன அப்படி சொல்ல வராங்கன்னா, ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ட்ரூ நெகட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், இது எல்லாமே சேர்ந்தது தான் அக்யூரசி. ஓகேங்களா? ப்ரிசிஷன்னா என்னென்னா, ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ். என்னுடைய பாசிட்டிவ் ஆங்கிளில் மட்டுமே வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? எவாலுவேட் பண்ண போகிறேன். அப்போ ரீகால்னா என்ன? அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது பேர் வந்து சென்சிட்டிவ். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ட்ரூ பாசிட்டிவ் தான் மேலே, ஆனால் கீழே ட்ரூ பாசிட்டிவ் ப்ளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். ப்ரிசிஷனுக்கும் ரீகால்குள்ளே என்ன வித்தியாசம்னா, பாசிட்டிவ் கேட்டகரிக்குள்ளே மாடல் கண்டுபிடிச்சது ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ். மாடல் கண்டுபிடிச்சது பாசிட்டிவ் தான், பட் அது ஃபால்ஸு இருந்தாலும் அதை வச்சு தான் ப்ரிசிஷன். ஆனால் ரீகால்னா என்ன? மாடல் கண்டுபிடிச்சது நெகட்டிவ், பட் ஆக்சுவலாக பாசிட்டிவ். அப்போ டோட்டலாக பாசிட்டிவ் கேட்டகரியில் எத்தனை ட்ரூ பாசிட்டிவ் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி தான் ரீகால்க்கான அர்த்தம். அப்போ ப்ரிசிஷன் ரீகால் கண்டுபிடிச்சிட்டாவே Fn ஸ்கோரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா Fn ஸ்கோர் என்னென்னா, 2ங்கிற ஒரு மல்டிப்ளையரை வச்சு மேலே ப்ரிசிஷன் மல்டிப்ளைடு வித் ரீகால் டிவைடட் பை ப்ரிசிஷன் ப்ளஸ் ரீகால். அப்போ டோட்டலாக எவ்வளோ ட்ரூ பாசிட்டிவ் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த Fn ஸ்கோரோட வேல்யூ வந்து டிசைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷனில் இப்படி தான் நீங்கள் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் மாடலுக்கு கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.